ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோ செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோடெஸ்க்குங்கிற ப்ராடக்ட்டில் AutoCAD சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம 2D drawings அண்ட் 3D drawings பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த AutoCAD சாஃப்ட்வேரை நம்ம 20+ வீடியோ செக்ஷனாக பிரித்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம A to Z AutoCAD பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 2D drawings யாருக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னா இந்த பிளான்ஸ் ட்ராயிங்ஸ் வரைவாங்கள்ல, அதாவது சிவிலுக்கு இந்த 2D drawings ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 3D drawings சிவிலுக்கும் யூஸ் ஆகும், மெக்கானிக்கலுக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? சிவிலுக்கு இந்த பில்டிங் ட்ராயிங்ஸை வரைகிறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? அண்ட் மெக்கானிக்கல் ட்ராயிங்ஸ்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா மிஷினரி சம்மந்தமான ட்ராயிங்ஸ் இந்த பேசிக்காக இந்த CAD யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கும் யூஸ் ஆகுது. எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸ் என்ன சொல்லலாம்னா நம்ம சர்க்யூட் ட்ராயிங்ஸ் அந்த மாதிரி வரைகிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? இப்போ AutoCADல நான் என்ன சொன்னேன்னா 2D drawings இருக்குது, 3D drawings இருக்குன்னு. சரிங்களா? இப்போது AutoCADனா என்ன? ஆட்டோங்கிறது அவங்களோட ப்ராடக்டோட நேம். ஆட்டோடெஸ்க்குங்கிற ப்ராடக்டோட இதை அவங்க ஆட்டோன்னு ஷார்ட்டாக இது மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் CADங்கிறது கம்ப்யூட்டர் எய்டட் டிராஃப்டிங் அண்ட் டிசைனிங்கிறது சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? நம்ம டிராஃப்டிங்னா என்ன சொன்னோம்? 2Dன்னு சொன்னோம். அதில் X and Y ஆக்சிஸ் லைனில் நம்மளுக்கு டினோட் ஆகிருக்கும். அண்ட் டிசைனிங்கில் நம்ம 3D சொல்லிக்கலாம். யாருக்குன்னு சொன்னாலும் மெக்கானிக்கல் ட்ராயிங்ஸ் வரைஞ்சிக்கலாம்னு சொன்னாங்க. அதில் நம்ம X and Y ஆக்சிஸ் அண்ட் Z ஆக்சிஸில் நம்ம ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வீடியோ இதில் போகலாம். அப்ளிகேஷனில் இப்போ இந்த AutoCADல இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற ட்ராயிங் டூல்பார் இருக்குல்ல, அதில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதுதான் AutoCADங்கிறத நம்ம ட்ராயிங் பண்ண போகிற பேஜ். சரிங்களா? இந்த நம்ம 2D drawings வரைகிறதுக்கு இந்த X and Y ஆக்சிஸ் டினோட் பண்ணது காட்டுறது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம 2D drawings வரைய போகிறோம். சரிங்களா? இப்போது மேலே உள்ள டூல் பார்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த டூல் பார்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரா டூல் பார்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் நம்ம லைன், சர்க்கிள், ஆர்க் அந்த மாதிரி பாலிலைன் அந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இதை தான் நம்ம ட்ராட்ருவோம். இதுதான் மெயினாக AutoCADலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் பார்னு சொல்லலாம், ட்ரா டூல் பார். அதுக்கப்புறம் மாடிஃபை டூல் பார். மாடிஃபை டூல் பார்னால் என்ன சொல்லலாம்னா நம்ம மூவ் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, மிரர் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன் எரேஸ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, ஆஃப்செட் பண்ணுறது, இந்த மாதிரி மாடிஃபை டூல் பாரில் நம்ம பண்ணிக்கலாம். அனோட்டேஷன்ஸ்னால் நம்ம என்ன சொல்லலாம்னா நம்ம டெக்ஸ்ட் இந்த டைமென்ஷன்ஸை மென்ஷன் பண்ணுறது, அந்த மாதிரி இந்த லீடர் போட்டு காட்டுறது. சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த அனோட்டேஷன்ஸில் பார்த்துக்கலாம். அண்ட் லேயர்ஸ்லாம் நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த கலர்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, இப்போ லைன்ஸில் ட்ராயிங்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் நம்ம இந்த ட்ராயிங்ஸில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி கலர் காட்டுக்கலாம். இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் லைனு, இந்த EB லைன், அந்த பைப் லைன் காட்டுறதுக்கெலாம் நம்ம இந்த லேயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த கலர்ஸ்லாம் லைன்ஸோட கலர்ஸ் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறது மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த டூல் பார் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த இதில் லைன்ஸோட திக்னஸ் மென்ஷன் பண்ணி மாற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் திக்னஸ் நம்ம மென்ஷன் பண்ணணும், நம்மளுக்கு ஏற்றாப்புல நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைன் கண்டினியூஸ் லைனா இல்லை டாட்டர் லைனா அதெல்லாம் என்ன மென்ஷன் பண்ணணும். இந்த நம்ம செக்ஷன்ஸ்லாம் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாருக்குன்னா சிவில் ட்ராயிங்ஸ் வரைகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் என்னென்னா இந்த லைன்ஸ் வரைகிறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது இந்த செக்ஷன் ட்ராயிங் லைன்ஸ்க்கு டாட்டர் லைன்ஸு, இந்த ஸ்டெப்ஸுக்கெலாம் லைன்ஸ் டாட்டர் லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவுட்டர் பார்டர் லைன் திக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பார் யூஸ் பண்ணி அவங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குரூப்னால் என்ன சொல்ல வரலாம்னா இப்போ ஒரு மொத்த இதை ஆப்ஜெக்ட்ஸ் ஃபுல்லாக குரூப் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ஒரு ரூமை ஃபுல் செக்ஷனாக நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்னிச்சர்லாம் இருக்குன்னா இந்த ரூமோட செட்டு இதுதான், இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நம்ம குரூப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹோமில் தான் இந்த டூல் பார்லாம் இருக்கும். இது என்னென்னா 2D drawings-க்குரிய பேஜ். சரிங்களா? அடுத்து நம்ம இந்த 3D drawings நம்ம பார்க்கணுன்னா இப்படி நம்ம பார்த்துக்கலாம். இந்த கீழே இந்த செட்டிங்ஸ் ரைட் கார்னரில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதில் டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன் இருக்குது தெரியுமா? இது 2D drawings யூஸ்ஃபுல்லாகும். அண்ட் 3D பேசிக் ட்ராயிங் அண்ட் 3D மாடலிங் இருக்கும். 3D பேசிக் ட்ராயிங்னா பாருங்களேன்,
இந்த பார்த்தீங்களா 3D பேசிக் ட்ராயிங்னா அந்த எக்ஸ்ட்ரூடு பாக்ஸ் வரைகிறது இந்த மாதிரி பைப் வரையுது அந்த மாதிரி இது யூஸ் ஆகுது சரிங்களா. ஃபுல்லாகவே 3D ட்ராயிங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் 3D மாடலிங் பண்ணுறதுக்கும் இந்த பேஜ் யூஸ் ஆகும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க 3Dலேயே நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 2D ட்ராயிங் முடிச்சுட்டு நம்ம 3D ட்ராயிங் பண்ணிக்கலாம் சரிங்களா. டிராஃப்டிங் அண்ட் அனோடேஷன்ஸ் அந்த இதை நம்ம கிளிக் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹோம் டேப்பை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ கீழே அந்த மாடலில் நம்ம வரைய போகிறது தான் நம்ம மாடல்னு சொல்லுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு லேஅவுட். இந்த லேஅவுட்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ட்ராயிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்குங்கிறது ஷார்ட்டாக அந்த பேஜ் வந்து செட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸஸ் ஒய் ஆக்சிஸில் மூலயமா நம்ம பார்த்துக்கலாம். லேயர் 1 லேயர் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ராவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். லேயர் 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம லேஅவுட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோம் போயிடுவோமா, இப்போ மாடல் போயிடுவோம். அதில் இந்த டூல்பார் தான் இந்த AutoCAD ரொம்ப முக்கியமான டூல்பார். அதாவது இது வந்து கமெண்ட் டூல்பார்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதுக்கு ஷார்ட்கட்லாம் இருக்குது சரிங்களா. அதாவது ட்ராயிங் வரையும் போது இது மெயினாக யூஸ் பண்ணுறது ஷார்ட்கட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட்கட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ராயிங்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காகவும் முடிச்சுக்கலாம். இப்போ ஏதாவது ப்ராஜெக்ட் வரணும் உங்களுக்கு வந்து டைம் சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பண்ணிக்கலாம். அது கமெண்ட்ஸ் மூலியமாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த ட்ரா டூல்பாரில் போய் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம கமெண்ட் கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம்னா கமெண்டை வந்து நம்ம மைண்டில் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ராயிங்ஸ்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக வரையணும் முடியுமோ அந்தளவுக்கு நம்ம முடியும். நம்ம வரைய தான் வந்து ட்ராயிங்ஸை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ வந்து டச்சிலே இருங்க இந்த ட்ராயிங்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு இது வந்து இன்செர்ட் டூல்பார் சரிங்களா. அண்ட் அனோட்டேஷன்ஸ் சொன்ன தெரியுமா, அனோட்டேஷன்ஸ் இதுலேயும் நம்ம டைமென்ஷன் எல்லாமே தனி டூல்பார்வே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்களா டைமென்ஷன் லைன்ஸு, அதாவது இன்க்ளைனாக நம்ம வந்து காட்டுறதுக்கு, இப்போ க்ராஸ் லைனை டைமெண்ட் பண்ணி காட்டுறதுக்கு, டைமென்ஷன் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் ஆகுது சரிங்களா. பேராமெட்ரிக்னு ஒரு டூல்பார் இருக்குது. அண்ட் வியூ டூல்பார் தான் நம்ம யூசிஎஸ் ஐகான். யூசிஎஸ் ஐகான்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பற்றி தான் யூசிஎஸ் ஐகான் சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் வியூ டூல்பாருங்கிறது என்னதுன்னா இந்த இதை தான் வியூ டூல்பார் சொல்லுவாங்க. அதாவது இப்போ 3Dயில் வரைஞ்சிருக்கோம் ஐசோமெட்ரிக் வியூன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த வியூ டூல்பாரில் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. இதுதான் நீங்கள் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ரொம்ப தேவைப்படுற டூல்பார் வந்து இந்த ஹோம் டூல்பாரில் உள்ள இந்த ட்ரா டூல்பார், மாடிஃபை டூல்பார், அனோட்டேஷன் டூல்பார் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா. இதை வந்து நீங்கள் எப்போயுமே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம வந்து ட்ராயிங் வரை பார்ப்போம். இப்போ நம்ம வந்து AutoCAD வந்து எதை போய் பார்க்கலாம்னா ஓப்பன் பண்ணலாம்னா ஸ்டார்ட்டில் ப்ரோக்ராம்ஸில் ஆட்டோடெஸ்கில் AutoCAD நீங்கள் எந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த இதை அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ AutoCAD 2017 தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த AutoCAD ஃபைல் வந்து என்ன ஃபார்மேட்டில் நம்மளுக்கு சேவ் ஆகும்னா .dwgங்கிற ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். கேடோட ஃபார்மேட் ட்ராயிங், அதாவது கேட் ட்ராயிங்ஸோட ஃபார்மேட். இப்போ ரிவிட்னு சொல்ல போனால் .rvtன்னு சொல்லி சேவ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஃபார்மேட் உண்டு இல்லை, எக்ஸலுக்கு அதாவது வேர்டுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கும். அதே மாதிரி நம்ம கேடுக்கு வந்து ஃபார்மேட் வந்து .dwg. நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் AutoCADோட பேசிக் கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா AutoCAD ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காகவும் ட்ரா பண்ணி முடிக்கலாம். இந்த கமெண்ட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் செக்ஷனில் பார்க்கலாம். இது போன்ற வீடியோஸை நீங்கள் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ச்சி இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஆல்.